செல்லக்குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீமன் குக் தான்டா. ஸோ ரியலி சாரிடா, ரொம்ப நாள் கழித்து போடுறேன். அதனால் கொஞ்சம் திக்கி திடமாடுறேன், இல்லைனா ஒரு மாதிரி பேசுகிறேன்னா ஸோ ரியலி சாரிடா. அண்ட் ஒன் மோர் திங், பின்னாடி பேக்ரவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு, இல்லைனா என் வாய்ஸே ஒரு மாதிரி இருந்தா ஸோ ரியலி சாரிடா. ஓகேங்களா? நம்ம வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ தந்துடலாம். ஏன்னா இதில் வந்து தயாங்கும் ஜங்குக்கும் வந்து பேரண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க, லைக் இறந்துருப்பாங்க ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில். ஜிமினோட பேரண்ட்ஸ் தான் இவங்க வளர்த்துருப்பாங்க. ஜங்குக், ஜிமின் அண்ட் தயாங் 3 பேரும் ஒரு கசின்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? கசின்ஸே தான். ஓகேங்களா? இதில் தயாங்கும் ஜங்குக்கும் வந்து சின்ன வயசுலேயே ஜிமினை லவ் பண்ணியிருந்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. பட்டேன்னா ஜிமின் தான் வேணான்னு சொல்லியிருப்பான். அவங்கள பிரதராக ஆஸ் அ கசினாக தான் உங்களை பார்க்குறேன், அந்த நிலமையில் அந்த லுக்கில் நான் உங்களை இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருப்பான் சின்ன வயசுலேருந்து. இப்போ காலேஜில் தான் படிச்சுருக்காங்க. இப்போ வந்து ஜிமின் வந்து இப்போ செகண்ட் இயர் படிச்சுருக்கான். அண்ட் ஜங்குக் தயாங் வந்து 4th இயர் ஃபைனல் இயர். ஓகேங்களா? ஓகேடா, இந்த இன்ட்ரோவே போதும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இது 18+ கண்டென்ட், ஸோ எக்ஸெப்ட் மஸ்டடா. அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணி கேட்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இது ஜஸ்ட் ஃபன் ஃபிக்ஷன்டா, ஸோ டோன்ட் பி அடிக்டட். ஒரு வேளை இதில் உங்கள் பயாஸ் நான் ரொம்ப அளவிட்டேனா ஐம் ஸோ ரியலி சாரிடா. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஐ எம் ஏ டாக்ஸிக் மைண்டட். அதனால் எப்படி உங்களுக்கு நான் ஹாப்பியான லைஃப் கொடுக்குறதுனே தெரியல. லைக் ஹாப்பியாக ஸ்டார்டிங்கே ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறேன், ஆனால் முடியலடா. எப்படியாச்சும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒரு கண்டென்ட் கிடச்சிருந்தா நான் உங்களுக்கு போட்டு தரேன். ஒரு வேளை இதில் வந்து ஜிமின் இருக்கிற இடத்துல தயாங் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா ஜங்குக் இருக்கிற தயாங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாக இருக்குன்னா நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு நல்லா பண்ணித்தரேன்டா. ஓகேங்களா? இல்லை மன்னிச்சிக்கோங்க, ஒரு வேளை உங்கள் பயா சார் ரொம்ப அளவிட்டேன்னா. அதே மாதிரி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், இல்லைனா விட்டுருங்கடா. ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஸ்டார்டிங்கே என்னென்னா, இங்கே ஜிமின், தயாங் அண்ட் ஜங்குக் 3 பேரும் வந்து கேண்டீனில் தான் உட்காரிருக்காங்க. இப்போ சாப்பிட்டுன்னுக்காங்க. இங்கே வந்து தயாங் ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை அப்படியே அட்மைர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஜிமின் தான், என்ன பண்ணுறீங்க, என்ன சாப்பிட போகிறீங்க? சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிட்றோம் எதையாச்சும் ஒன்றா கிடச்சா நல்லா தான் இருக்கும். என்னது? இல்லை, இன்னும் நல்லா சாப்பாடு கிடச்சா நல்லாயிருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆமாம், இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த உங்களோட காலேஜே முடிய போகுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் ஸ்டார்டிங் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அதான் உனக்கு தெரியாதா? நான் வந்து பிஸ்னஸில் இறங்க போகிறேன். ஜங்குக் அவன் சிங்கிங் டான்ஸிங்னு இறங்க போகிறான். எனக்கு என்ன கவலைன்னா, எனக்கு காசு தான் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணதுனே தெரியல. ஸ்டார்டிங் பண்ணதுக்கு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு, அதான் அதுக்கு ஸ்டார்டிங் மட்டும் என்ன பார்ட் டைம் ஜாப் போகலான்னு இருக்கேன். நல்ல விஷயந்தான் தயாங், நீ அப்படி பண்ணு. ஜங்குக் நீ எப்படி? டான்ஸிங் சிங்கிங் தானா, இல்லைன்னா வேறு என்ன இருக்கா? இல்லை, வேறு எந்த ஐடியாவும் இல்லை. எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே ஐடியா இல்லை. எனக்கு சிங்கிங் டான்ஸிங் தான் உயிர், அதான் பண்ணலான்னு இருக்கேன். ஓ அப்படியா, சந்தோஷம். ஆமாம், நீ என்ன பண்ண போகிற? நானும் டிசைட் பண்ணல. சான்ஸ் கிடச்சா தயாங்கோட ஆஃபீஸ்லேயே இருக்கலான்னு இருக்கேன். அப்போ என்ன, இதிலலாம் டான்ஸிங் சிங்கிங்க்கெலாம் வர மாட்டியா? அது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. முடிஞ்சால் வரேன். எனக்கு சிங்கிங்னால் ரொம்ப பிடிக்கும் அண்ட் டான்ஸிங் ரொம்ப பிடிக்கும். ஒரு வேளை டான்ஸிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்னா வரேன். ஓகேவா? சரி. அப்படியே பேசியிருக்காங்க. இப்போ டைம் ஆயிடுச்சு, அவங்க கிளாஸுக்கு தான் போயிருக்காங்க. இங்கே ஜிமினோட ஃப்ரெண்ட் வயல் தான் வரும். மோச்சி, என்னடி டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம். இல்லைனா அங்கே இருக்க சுகா சார் உனக்கு கொண்டுருவார். டைம் லேட் ஆகிடுச்சுண்ணா, நேற்றே உனக்கே தெரியும்ல. வரேன். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நம்ம நைட் வீட்டில் போய் பார்க்கலாம், சரிங்களா? சரி, பாய் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறான் ஜிமின் தான். இப்போ ஜங்குக் தான் வந்து காலேஜை பங்க் அடிச்சிருப்பாங்க, லைக் கிளாஸை பங்க் அடிச்சுட்டு இப்போ ஒரு மரத்துக்கு அடியில் தான் உட்காரின்னு இருக்காங்க. இங்கே அவங்க 2 பேர் பேசினுக்காங்க.
ஜங்குக் இவன் எப்பட்றா நம்ம கையில் வர வைக்க, இவன் என்னன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டே இல்லைன்றான். அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும், அவன் எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு, அவன் மாறுற மாதிரியே இல்லை. அப்போ உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா? யார் சொன்னா? அவனை தவிர வேறு என் மனசில் யாரும் இருக்க மாட்டாங்க, இவன் தான் என் மனசில் இருக்கான். அப்போ என்ன பண்ணலான்னு இருக்க, எந்த ஐடியாவில் இருக்க தெரியல. நானும் எவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சி இதுக்கு தான் ட்ரை பண்ணுறீங்களான்னு ஈஸியாக சொல்லிடுறான்டா. என் உள்ளச்சிக்கு ரொம்ப அதிகமான மூளை இருக்குடா. பார்க்கலாம், இவன் மாறுறானா இல்லையான்னு தெரில. எனக்கும் தெரியல, பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் இப்படின்னு பேசியிருக்காங்க. இங்கே பின்னாடிலேருந்து ஒரு குரல் வருது, இப்படியே பண்ணுங்கடா, அவன் வேறு யாருன்னா பிடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு பின்னாடிலேருந்து குரல் வருது. யாருன்னு தாங்க திரும்பி பார்க்குறான். ஜெயஹோ என்னடா இப்படி பேசினுக்க? இன்னும் என்னடா, அவன் தான் அவங்க வலையிலே விழ மாட்டேங்கிறானே. என்னைக்காச்சும் விழுவான்டா. நீயும் பங்க் பண்ணிட்டியா? நீங்கள் இல்லைன்னு சொல்லி தான் நானும் பங்க் பண்ணிட்டேன், இல்லை நான் இதுக்கு பங்க் பண்ண போகிறேன் அதானே? வா உட்கார். ஆமாம், உன் எப்படிக்கா? அவன் நல்லா தான் இருக்கான். சரி, இன்னும் எத்தனை நாள் தான் இவன் பின்னாடியே சுற்ற போகிறீங்க? வாழ்க்கை முழுக்க சுற்றலான்னு இருக்கும் தான். ஜங்குக் சொல்லிட்டு கரெக்ட் தான். நான் இவனை தவிர வேறு எவளையும் நான் திரும்பி பார்க்க போதில்ல, எவளையும் மேரேஜ் பண்ணுறது போதில்ல. இப்படியே சொல்லுங்கடா, அவன் கன்ஃபார்மாக நீ கொஞ்ச நேரம் மூட்டுரு. உன் வாய் மயிரெல்லாம் கம்முன்னு இருந்து வச்சுக்கோ, சரியா? அது மாதிரிலாம் மாற மாட்டான் அவனும். நாங்கள் ட்ரை பண்ணின்னு தான் இருக்கோம். அவன் ஒரு நாள் எங்ககிட்ட வந்து சொல்லத்தான் போகிறான், அது நடக்கத்தான் போகுது. பார்க்கலான்டா. எனக்கு தெரிஞ்சு அவன் மாறுற மாதிரி இல்லை. ட்ரை பண்ணுங்க, நல்லாவே ட்ரை பண்ணுங்க, சரியா? நீ முட்டு போ அப்படின்னு தாங்கும் ஜங்குக் தான் கோவமாக அவனை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. லைக் அந்த கொஞ்சம் காலேஜை சுற்றுவாங்க, சும்மாவே சுற்றுவாங்க. அங்கே ஜெயஹோப்பன் தான் பின்னாடி வரான். காலேஜே சுற்றி இருக்காங்க, இப்படி தான் சுற்றுவாங்க எப்போவுமே. பங்க் அடித்தாலே யாரும் கேட்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல பெரிய டானி அந்த காலேஜில் ஸ்டாஃப்ஸே அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க, இப்படியே போவாங்க. பட் ஆனால் அவங்க பெரிய டாப்பர்ஸ் தான், நல்லா படிப்பாங்க. பட் ஆனால் காலேஜில் மட்டும் கொஞ்சம் நல்லா டான் மாதிரி இருப்பாங்க. இப்போ ஜெயோப் சொன்னது தான் உனக்கு மைண்டில் 2 பேருக்கும் ஓடினுக்கு. ஒரு வேளை ஜிமன் வந்து எங்களெல்லாம் மறந்துட்டு கூடனா இருக்க போகிறான் அப்படின்னு பயத்தில் இப்போ வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்படி தான் அந்த நாளும் போகுது. ஜிமன் அவங்க கூட நார்மலாக தான் பேசினுக்கான், நார்மலாக பழகுவான், நார்மலாக இருப்பான், மற்றவங்ககிட்டையும் நல்லா க்ளோஸாக இருப்பான். அந்த மாதிரி கேரக்டர் தான் ஜிமனும். ஸோ அதனால் அவங்களும் பயப்படுறாங்க, இங்கே எவனாச்சும் கண்டுபிடிச்சிட போகிறான்னு. அது முக்கியமாக வயல் தான் ரொம்ப சந்தேகப்படுறாங்க. ஏன்னா வயல் வந்து எப்போ ஜிமன் கூட தான் இருப்பா. ஸோ அதனால் வந்து அவளை பற்றி தான் ரொம்ப டவுட் படுறாங்க. ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்கிறாங்க. இப்படியா அந்த நாளும் போது வீட்டுக்கு வந்தாலும் அதான் யோசிக்கிறாங்க. அடுத்த நாளும் ஆகுது. இப்போ எல்லோரும் சேர்ந்து தயாங், ஜங்குக் அண்ட் ஜெயஹோப், ஜிமன், வயல் அண்ட் ஜாக்சனு, அதில் தயாங்கும் ஜங்குக்கும் ஒரு குரூப்பே இருக்குது. ஸோ அதனால தான் ஜாக்சனுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. அதில் 2 பேர் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தான், ஜெயஹோப் அண்ட் ஜாக்சன் தான். இப்போ இவங்க 6 பேரும் வந்து இப்போ ட்ரூத் ஆர் டேரை விளாட்றாங்க, ஓகேங்களா? இப்போ ஜாக்சன் தான் சொல்கிறான், தயாங், ஜங்குக் இப்போ நான் உருட்டுறேன், யார் பக்கம் வருதுன்னு பார்க்கலாம், சரியா? உருட்டுறா, யார் எந்த பக்கம் வருதுன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு சரியான ஒரு இது இருக்குது. பார்க்கலாம் யார்கிட்ட வருதுன்னு அப்படின்னு தாங்கும் ஜங்குக் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே ஜிமன் சும்மா ஸ்மோக் பண்ணின்னு இருக்கான். இங்கே இப்போ வந்து விளையாடிருக்காங்க. இப்போ ஜங்குக் கிட்ட தான் போகுது. இப்போ வந்து தாங் சொல்கிறான், ரொம்ப பெரிய பேசுனேன், இப்போ உங்ககிட்டயே வந்துடுச்சு, சொல்லு என்ன வேணாம்? ட்ரூத்தா டேரா? எனக்கு இல்லை வேணாம், டேரா.
எனக்கு ஒன்ட்ட என்ன டேர் கேட்குன்னு தெரில. நீங்கள் என்ன கேளுங்கடா, எனக்கு ஒன்றும் தெரில. ம் சூப்பர், நானே கேட்குறேன். ஜே ஹோப்பு உனக்கு நல்லா கேள்றா. இதுடா உனக்கு ஏற்ற மாதிரி கேட்குறேன். என்ன கேட்கலாம்? ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீ ஜிம்முனுக்கு ப்ரப்போஸ் பண்ண, அவ்வளோதான். ஜிம்முனுக்கா? நீங்கள் ஜிம்மன் தான். ஷோ இதுவே பண்ணின்னு இருக்காங்க, கொட்டு போச்சு அப்படின்னு மனசில் நினைக்கிறான். இங்கே ஜங்குக் தான். இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, அவ்வளோதானா? நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு, அது ஒரு ரோஸ் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் வேறு கலர். இப்போ அது எடுத்து இவன் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ஜிம்முனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தூரம் பின்னாடி போயிட்டு ஓடி வந்து ஃப்ளிப் பண்ணுறான், பிளாக் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுறான். ஜிம்முனுக்கு தாங்க்கு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. வாயை பொழந்துட்டாங்க. இங்கே ஜங்குக் தான் ஐ லவ் யூ ஜிமன் அப்படின்னு கொடுக்குறான். இங்கே ஜிமன் தான் எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு அந்த ஃப்ளவர் எடுத்துக்கிறான். இங்கே ஜங்குக் தான் மனசில் நிற்கிறான். நீ சும்மா சொல்கிறனாலவே தெரியும் டேர்க்காக சொல்கிறேன்னு, ஆனால் ஒரு நாளைக்கு என்ன ஒரு நாள் நீ கன்ஃபார்மாக எனக்கு என் லவ்வுக்கு நீ ஓகேன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு அவன் நினைக்கிறாங்க. இங்கே தாங்க அதே தான், டேர்க்காக ஓகே சொல்கிறனாலவே தெரியுது ஜிமன், எனக்கும் ஜங்குக்கும் ஓகேன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு தாங்க தான் நினைக்கிறான். இங்கே ஜேவுக் தான் தாங்கிட்ட சொல்கிறான். என்னடா ஓகேன்னு சொல்லிட்டான். அவன் டார்க்காக சொல்கிறான்டா மயிறு. டார்க்காக சொல்கிறானா? எப்படி அது ஒன்று தெரியுது? பார்த்தாலே நல்லா தெரியுது, நீ கவனம் உட்காரு அப்படின்னு அவன் அங்கே ஜேவுக்கு வந்து நின்று லைக் டேங் பக்கத்தில் உட்காந்தவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு உட்காட்டான். இங்கே ஜங்குக் தான் சின்ன ஸ்மர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அங்கேருந்து போயிடுறான். சரி எனக்கு போர் அடிக்குது, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு இங்கே வந்து ஜங்குக் போயிடுறான். இங்கே டேங்கும் வந்து ஒரு பெருமூச்சு விட்டு நானும் கிளம்புறேன், பாய் ஜிமன் அப்படின்னு ஜிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. ஏன்னா ஜிம்மனுக்காக தான் லைக் ஜங்குக் அங்கேருந்து போயிடுறான். அதை வந்து டேர்க்காக தானே சொன்னான் ஓகேன்னு, பட் நான் ரியலாக சொல்லலை. ஸோ அதனால் வந்து ஜங்குக்காக தாங்கிக்க முடியல. ஸோ அதனால் அங்கேருந்து போயிடறான். கஷ்டமாக போகுது அவனுக்கு, ரியலாக சொன்னால் நல்லா இருக்குமேனு கஷ்டப்படுறான். அதான் அங்கேருந்து கிளம்பிடுறான். தாங்க அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே ஜிம்மன் தான். இப்போ ஜிம்மனும் வந்து அவன் கிளாஸ் ரூம் போயிடுறான். இப்போ கிளாஸ் ரூம் போயிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜிம்மனும் அவங்க அப்பாவும் ஆர்கியூமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. என்னால் முடியாதுப்பா, சத்தியமாக முடியாது, அந்த விஷயம் நான் பண்ணவே மாட்டேன். ஜிம்மன் சொல்கிறத கேளு, எனக்கு அவங்களோட ப்ராப்பர்ட்டி வேணும். ப்ராப்பர்ட்டி வேணும்னா அதுக்குன்னு மனசை உடச்சி தான் வாங்கணுமா? இங்கே பாரு, என்னாலாம் டேரெக்டாலாம் கேட்க முடியாது, நீயும் டேரெக்டாக கேட்காத, இல்லைனா என்ன அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எல்லாம் பார்க்க மாட்டாங்கப்பா, சொன்னால் கேளுங்க, நான் வேணால் கேட்டு வாங்குறேன், அவங்க தருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஜிமன், சொல்கிறத கேளு. வேணாம்ப்பா, என்னால் முடியாது, என்னால் சுத்தமாக முடியாது, நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன். நான் அவங்க கசினாக பார்க்குறேன், அவங்க வேறு என்னை லவ் பண்ணுறேன்றாங்க. இந்த டைமில் போய் நான் அவங்கள லவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இல்லைன்னா சில மாதம் கழிச்சு எனக்கு அவங்க ப்ராப்பர்ட்டி என் மேலே எழுதி தந்துட்டு, அதுக்கப்புறம் நான் அவங்கள இன்னும் லவ் பண்ணல, இந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கன்ஃபார்மாக மனசை உடைவாங்க. என்னாலாம் முடியாது. சின்ன வயசுலேருந்து அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணதே, இந்த மாதிரி மனசை உடைக்கிறதுலாம் நான் பண்ணது கூட இல்லை அவங்கக்கிட்ட. தெரியும் ஜிமன், தெரியும், நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு லாஸ்ட்டில் போய் எனக்கு என் பிஸ்னஸ் சொன்னால் கேளு, எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும், நீ பண்ணி தான் ஆகணும். ப்ளீஸ்ப்பா. முடியாது ஜிமன், எப்போ சொல்கிறத கேளு, இல்லைன்னா நம்ம தெரு கூட வந்துடுவோம். நான் வேலை போகிறேன்ப்பா, நான் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு எங்கேயாச்சும் காலேஜ் பண்ணிக்கிட்டே நான் ஒரு வேலைக்கு போகிறேன். அதுக்குன்னு என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. சொல்கிறத கேளு ஜிமன். சரிப்பா, நான் பார்க்குறேன், டைம் கொடுங்க. டைமா தரேன், 1 மாதம் தான் தருவேன், அதுக்கு நான் தரமாட்டேன். சரிப்பா, சரி,
அப்படின்னு இவன் வந்து இங்கே ஜிம்மன் தான் ரூமுக்கு போகிறான். ரொம்ப யோசிக்கிறான். இப்படி ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி தான் அவன் டெய்லியும் யோசிப்பான். இப்போ இதை பற்றி யோசித்து கண்ணை திறக்கிறான். இங்கே ஜிம்மன் தான் வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஜிம்மன் தான் பா உங்களுக்காக இது பண்ணித்தான் ஆகணும். நீங்கள் எனக்கு 1 மாதம் தான் டைம் கொடுத்தீங்க, ஆனால் 3 மாதம் ஆச்சு. உங்கள் பிஸ்னஸ் வேறு ரொம்ப லாஸ் ஆகுது. நான் இது உங்களுக்காக பண்ணுறேன்ப்பா அப்படின்னு இப்போ வந்து மனசை நினச்சிக்கின்னு இருக்கான். இப்போ அந்த டேவும் பாஸ் ஆகுது. நைட்டு ஜிம்மனும் அவங்க அப்பாவும் பேசியிருக்காங்க. பா என்ன ஜிம்மன், அப்பா நான் நீங்கள் சொன்னது பண்ணுறேன்ப்பா, பண்ணுறியா? சரி, ஆனால் என் டூ லேட். நீ சீக்கிரமாக இப்போவே இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணு, புரியுதா? சீக்கிரமாக எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வர மாதிரி இருக்குப்பா. சரிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் அவனும். இப்போ ஜிம்மனும் வந்து அவன் ரொம்ப இப்போ ரூமுக்கு போயிட்டு ரொம்ப அழுகுறான். ஐயோ நம்ம இது பண்ணுறோமே, இந்த தப்பு பண்ணுறோமேன்னு சொல்லி ரொம்ப அழுகுறான். இப்போ ரூமில் அழுத்துட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே நிறுத்திடுறான். இப்போ அவன் ஃபோன் எடுத்து தயாக்கும் ஜங்குக்கும் தான் மெசேஜ் பண்ணுறான். அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு நாளைக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். இங்கே ஜங்குக் அண்ட் தயாங் தான் என்னடா முக்கியமான விஷயம் பேசணும்னு போட்டிருக்கான். தெரியல ஜங்குக், இந்த மாதிரிலாம் போட்டது இல்லையே, யாருக்கு என்ன தெரியுமோ. சரி நாளைக்கு பேசிக்கலாம் சரியா? சரி அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்மன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். வேணாம் ஜிம்மன், இதெல்லாம் பண்ணாத, இங்கே அவங்க ரொம்ப மனசு உடஞ்சிருவாங்க வேறு அப்படின்னு ரொம்ப அவன் கண்ணாடி பார்த்து ரொம்ப அழுகிறான். பட் ஆனால் அவங்க அப்பாக்காக தானே பண்ணுறேன்னு சொல்லி அவனும் அவனோட மனசை கொஞ்சம் தேர்த்திக்கிறான். இப்போ அடுத்த நாளும் ஆகுது. இப்போ வந்து காலங்காத்தாலே வந்திருப்பாங்க ஜங்குக்கும் தயாங்கும் ஜிம்மனை பார்க்க. ஜிம்மன் என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி ஜங்குக்கும் எனக்கும் மெசேஜ் போட்டிருந்தா, என்ன விஷயம்? தயாங் அது வந்து டக்குன்னு சொல்லு. அது வந்து இங்கே வேணாம், நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துல அங்கே பேசாமா? ஏன் இங்கேருந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானே? ஆமாம் சரி ஓகே. இப்போ அவங்க பங்க் அடிச்சுட்டு இல்லைனா வந்து எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைனா வந்து வெளில போகிறோம் அப்படின்னா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா காலேஜில் ஒரு சின்ன அவங்களுக்கே ஒரு மீட்டப் பண்ணுறதுக்காகவே ஒரு காலேஜை தாண்டி வெளில தாண்டி ஒரு தெரு தாண்டி அங்கே ஒன்று இருக்குது. ஒரு சின்ன பிளேஸ் வச்சுருப்பாங்க. அங்கே தான் எப்போவுமே மீட் பண்ணுவாங்க. அது ஒரு கெஃபே மாதிரி. மோஸ்ட்லி அங்கே யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால் அது ப்ரைவசியாக இருக்கும்னு சொல்லி அங்கே வந்து ஜங்குக் தயாங் அண்ட் ஜிம்மன் 3 பேரும் அங்கே போவாங்க. இப்போ காலங்காத்தால அங்கே போகிறாங்க. காலங்காத்தால மீன்ஸ் காலேஜ் ஒரு காலேஜ் டைமிங்கில் ஒரு 10 மணிக்கே அங்கே போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் என்ன விஷயம், இப்போ இங்கே வந்துட்டோம்ல சொல்லு என்ன விஷயம்? அது வந்து டக்குன்னு சொல்லு. தயாங் ஜங்குக் நான் உங்களை லவ் பண்ணுறேன். என்ன சொன்ன, திருப்பி சொல்லு. நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜங்குக், புரியுமா? ரியலாக தான் சொல்கிறியா? ரியலாக தான் சொல்கிறேன். உங்கள் 2 பேரும் நான் லவ் பண்ணுறேன். என்ன திடீர்னு மாற்றம்? அது வந்து நீங்களும் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்க, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிம்மன் ரியலாக தான் சொல்கிறியா? ரியலாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தயாங் தான் குடுகுடுன்னு போய் ஜிம்மனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டான். டேய் ரியலாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் மாற்றிட மாட்டியே? இல்லை நான் ரியலாக தான் சொல்கிறேன். ஜிம்மனா ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்க அப்படின்னு ஜங்குக் தயாங் வந்து 2 பேருமே ஜிம்மனை போட்டு செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. இங்கே ஜங்குக் தான் சீக்கில் கிஸ்ஸஸ்லாம் கொடுத்துனுக்கான். இங்கே தயாங் வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துனுக்கான். 2 பேரும் நிறுத்துவேன், இது வெளில நம்ம இருக்கோம் பப்ளிக் பிளேஸில் என்ன பண்ணுறீங்க?
பரவாயில்ல, எங்களுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம லாங் ட்ரைவ் எங்கேயாச்சும் போகலாமா? இன்றைக்கே வா. இன்றைக்கே தான். அதெல்லாம் இழுக்காத, டக்குன்னு வா போகலாமா? எனக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும். பைக் எடுத்துகிட்டு ஸ்பீடாக, எனக்கு தான் பிடிக்கும்ல ஸ்பீட் ரைட் போகலாம். ஆனால் என்ன சரி ஓகே அப்படின்னு இப்போ ஜிமன் தான் ஜங்குக்கு பின்னாடி உட்காரிக்கிட்டு செம்ம ஸ்பீடாக ஜங்குக்கு ஓட்டுறான். தாங்க அதே ஸ்பீடுக்கு வராங்க, செம்ம ஸ்பீடாக அங்கே இங்கேன்னு ஓட்டுறாங்க. ஒரு சியாலே ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க, அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. இப்போ அங்கே இங்கேன்னு இறங்கி பிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜிமனுக்கு ஃபேவரட் பிளேஸ் நிறைய இருக்கும் சியோலேயே. அப்படியே அங்கே இங்கேன்னு நிறைய சுற்றுறாங்க. டைம் கிடைக்கும்போதெல்லாம் ஜங்குக்கு ஜிமனை கிஸ் பண்ணிருந்தோம், ஜிமனை கிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னு ஒரு நல்ல ட்ரைவ் போயினுக்கு, லாங் ட்ரைவ் போயினுக்கு. அதே நாள் ஜிமனுக்கும் சந்தோஷமாக இருக்குது, பட் ஆனால் ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு தான் வராங்க. ஒரு 10 மணிக்கு வராங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்புனாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் வராங்க. இப்போ வீட்டில் ட்ராப் பண்ணிடுறான். எதிர்க்க தான் ஜங்குக் அண்ட் தாங் வீடு இருக்குது. ஜிமனோட வீடு எதிர்க்க தான். ஆனால் 2 வீடு தாண்டி அவங்களோட வீடு இருக்குது. இப்போ ஜிமனை இறக்கி விட்டுட்டு தாங் தான் அவனோட லிப்லேயே கிஸ் கொடுக்குறான். பார்த்து போயிட்டு வா, நம்ம நாளைக்கு பார்க்கலாம், சரியா? சரி தான். நீங்கள் ஜங்குக்கும் அதே தான் பண்ணுறான், நம்ம நாளைக்கு பார்க்கலாம், ஓகேவா? அப்படின்னு சொல்லி இப்போ பாய் சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. இங்கே தாங் ஜங்குக் தான் ரொம்ப ஹாப்பியாக அவங்க வீட்டில் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிமன் உள்ளே போயின்னுக்கான், டல்லாக போயின்னுக்கான். இப்போ மேலே தான் ரூம் இருக்குது, மேலே போகிறான். அப்போ அவங்க அப்பா கூப்பிட்றாரு, ஜிமன் பா என்ன நடந்தது இன்றைக்கி? சொல்லிட்டேன்ப்பா. சொல்லிட்டியா? ஆமாம், ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? உங்களுக்கு தெரியாதா? நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜிமன் தான் மேலே போயிடான். அவன் ரொம்ப அழுகுறான். உள்ளே போனோடனே ரூமுக்கு போனோடனே ரொம்ப அழுகுறான். இப்படி அப்படியே அவனோட நீட்ஸை நல்லா ஹோல்டு பண்ணி செம்மையாக அழுதுனுக்கான். ஜிமன் அவனோட கண்ணாடி பார்த்து, ஏன் இப்படி பண்ணுறேன் ஜிமன், ஏன்? அவங்க ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நீ என்னதான் அசால்ட்டாக இப்படி பண்ணினுக்க. ஐயோ, அப்பாக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சால் கன்ஃபார்மாக என்னட்டு போயிடுவாங்க. உனக்கு வந்த சோதனை இப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழுகிறான். இப்படி தான் அந்த நாட்களும் போது எப்போவுமே தாயாங்கு ஜங்குக் அண்ட் ஜிமன் வெளிலலாம் சுற்றிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணட்டும். இப்படி கிஸ்ஸு சம்டைம்ஸ் ரொமான்ஸ் நடக்கும், பட் ஆனால் பண்ணறதில்ல. லைக் மேட்டர்லாம் எதுவுமே பண்ணதில்லை. ஜிமன் சொல்லியிருப்பா ஸ்ட்ரிக்டாக, எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்பப்போ ரொமான்ஸ் நடக்கும். ஆனால் டெய்லியும் அழுவான், நைட்லாம் அழுவான். அதுலேயே டிப்ரெஷன் அதெல்லாம் நிறைய வந்ததுனால டேப்லெட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும் அவனுக்கு. அது வெளியில் காமிச்சிக்க மாட்டான். எப்போவுமே இப்படி தான் நடக்கும். ஆனால் வெளியில் மட்டும் சந்தோஷமாக இருக்கேன், அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் காமிப்பான். இதே தான் ஜங்குக் தாங் ஓகே இவன் நம்ம ரொம்ப லவ் பண்ணுறான்னு சொல்லி தான் அவங்களும் லைக் அவங்க கூட இருப்பாங்க. இப்போ 1 வருஷம் ஆயிருக்கும். இப்போ ஜிமன் 3rd இயர் படிச்சுருக்கான். அண்டு தாங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு லெவலில் இருக்கான். அண்டு ஜங்குக் இப்போ நல்ல ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டான். லைக் ஒரு கிளப்பில் ஒரு சிங்கர் அண்ட் டான்ஸிங் இருக்க மாதிரி அவன். தாங் இப்போ கொஞ்சம் லெவலில் தான் இருக்கான் பிஸ்னஸில். அவன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஓகேங்களா? இப்போ ஜிமன் தான் அவங்க அப்பா கிட்டே பேசினுக்காரு. பா இன்றைக்கே வா, இன்றைக்கே தான் நீ எப்படியாச்சும் அவங்கள மைண்டை மாற்றி அவங்க இருக்க ப்ராப்பர்ட்டி உங்கள் கையில் வரவே. பா வேணாம்ப்பா, கொஞ்ச நாள் போகட்டும்.
இல்லை வேணாம், நீ எப்பயாச்சும் ட்ரை பண்ணு, அவங்க மைண்டை மாற்று, புரியுதா? சரிப்பா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜிமன் தான் அங்கேருந்து கிளம்பி இப்போ தாங்க அவங்க ஆஃபீஸ் போய் பார்க்குறான். இப்போ ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு ஐடி கம்பெனியில் பெருசாக எப்படி இருந்ததோ, ஐடி கம்பெனி எப்படி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் அவன் ஒரு டாப்பில் இருக்கான். ஓகேங்களா? நிறைய பேர் அதில் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஜிமன் அந்த ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். அந்த ஆஃபீஸில் தாங்க பார்க்க போகிறான். இங்கே மேலே போயிருக்கான். அண்ட் மேலே போயிட்டு தாங்க எக்ஸ்கியூஸ் மீ சார்ன்னு வரலாமான்னு கேட்குறான். ஏய் ஜிமன் வா உள்ள வா. வரேன். உட்காரு வா. என்ன புதுசாக என்னென்ன பார்க்க வந்துட்டேன்? அதுவும் காலங்காத்தாலே வந்துட்டேன். இன்றைக்கி காலேஜ் இல்லையா? லீவ் போட்டேன். எனக்கு கொஞ்சம் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான். ஓ சரி. ஆமாம், உன் வேலைலாம் எப்படி போகுது? என் வேலைலாம் நல்லா தான் போகுது. அப்புறம் ஜங்குக் பார்த்தியா? இல்லை பார்க்கல. ஏன் என்னாச்சு? அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான். நான் வீட்டில் போய் பார்த்தேன், டாக்டர் இருந்துச்சு. அவன் எப்போவுமே இப்படி தான் விடு. சரி அவனை சரியாக பார்த்தே 2 நாள் ஆச்சு. அவன் பாட்டுன்னு அவன் இருக்கான். அவன் எப்போவுமே காலையில் இருப்பான். ஆனால் இந்த தடவை என்னென்னா காலையிலையும் வேலையில் இருக்கான். அதான் அவனால் பார்க்க முடியல அவனையும். நானே நைட்லாம் லேட்டாக தான் பாறேன். சரி விடு. இப்போ வந்து ஜிமன் தான். சரி, நீங்கள் எனக்காக என்ன பெருசாக பண்ணுவீங்க? உனக்காவையா? எனக்காக என்ன பெருசாக பண்ணுவீங்க? உனக்காக நான் என்ன பெருசாக செய்யணும்? காரு, பெரிய வீடு, நம்ம 3 பேரும் இருக்கிற மாதிரி. அவ்வளோதான். ஏன் இதோட பெருசாக வேணுமா? அப்படின்னு இல்லை, கொஞ்சம் ஸ்பெஷலாக என்ன வேணும் சொல்லு. எனக்கு அது நீங்கள் தான் பண்ணணும். என் பர்த்டேக்கு பண்ணுங்கள். இன்னும் 1 மாதத்தில் என் பர்த்டே வரப்போகுது. ஜங்குக் கிட்ட சொல்லி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உனக்கு பண்ணுறோம், சரியா? சரி அப்படின்னு சொல்லி இப்படி தான் 1 வாரமாக ஜங்குக் கிட்ட தாங்கிட்ட 2 பேரும் மாற்றிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்காக என்ன பண்ணுவீங்கன்னு. இதான் மாற்றி கேட்டுகிட்டே இருப்பான். 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு இப்படி தான் கேட்டுருப்பான். அவங்க மைண்டு ஃபுல்லாக என்ன பண்ணலான்னு அவனுக்கு ஒரு ப்ரெஷரே கொடுத்துருப்பான். மறக்காமல் என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட்டு கொடுத்துருங்க, மறக்காமல் எனக்கு என்ன ஸ்பெஷலான கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரே கொடுத்துருக்கான். சின்ன லைட்டாக அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறான். இப்போ அவங்களும் என்ன கிஃப்ட்டு செய்யலான்னு முடிவும் பண்ணிட்டாங்க. இப்போ வெளியில் ஒரு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு இடத்துல, ஜிமன் ஃபேவரட்டான ப்ளேஸில் இப்போ உட்காரின்னுருக்காங்க. இங்கே ஜாலியாக பேசியிருக்காங்க. இங்கே ஜங்குக் தான் சொல்லின்னுருக்கான் ஜிமன்கிட்ட, நீ ரொம்ப நாளாக கேட்டிருந்தல எனக்கெல்லாம் ஸ்பெஷலாக. ஆமாம் கேட்டிருந்தேன் என் பர்த்டேக்கு. நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், ஆனால் பர்த்டே நேரத்தில் தான் கொடுப்போம், சரியா? அப்படியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே பேசியிருக்காங்க. இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. இப்போ வெளில போயிட்டு வராங்க. இப்படியே தான் அவன் பர்த்டேவும் வருது இன்னும் ஒரு 3 வாரத்தில். இப்போ ஜங்குக் தான் ஜிமனோட கண்ணை மூடிட்டு கண்ணை கட்டிட்டு தாங்களோட ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போகிறான். இங்கே கூட்டிகிட்டு போகிற ஜங்குக் வா பொறுமையாக வா அப்படின்னு அப்படியே வராங்க. அப்படியே வந்துட்டு தாங்களோட ஆஃபீஸில் ஒரு பெரிய ஹால் இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கண்ணை திறந்து பார்த்தா அங்கே பெரிய டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு பெரிய கேக்கு அந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இங்கே தாயம் இது ஆஃபீஸ் தானே? ஆமாம் இது ஆஃபீஸ் தான்.
நிறைய பேர் அங்கே சுற்றி இருக்காங்க. ஒரு ஒரு 20 பேர் இருக்காங்க. இப்போ தான் சொல்கிறான் எல்லார்கிட்டேயும், திஸ் இஸ் மை ஃபியான்ஸே, நான் இவனை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவன்கிட்ட காமிக்கிறாங்க. இப்போ எல்லோரும் கங்க்ராட்ஸ் சார், கங்க்ராட்ஸ் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. எனக்கும் ஹாப்பியாக இருக்குது, பட் ஆனால் ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ நைட்டு போல் தான், அந்த டைம் வந்து நைட்டு தான். இப்போ வந்து இப்போ ஒரு பார்ட்டியும் இருக்குது, எல்லோரும் அங்கே குடிச்சு லைக் ட்ரிங்கிங் பண்ணியிருக்காங்க, நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க. அது ஒரு க்ளப்பு மாதிரி ஆகிடுச்சு, ஒரு ஹாலே அது க்ளப் மாதிரி இருக்குது. இந்த ஜங்குக் டான்ஸ் ஆடுறதும் சிங் பண்ணுறதும் இருக்குது. எல்லோரும் அவனை சேர் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அங்கே இருக்க ஆஃபீஸில் இருக்க மெம்பர்ஸ்லாம் ஜங்குக்கோட ஃபேனு. எல்லோரும் ஜங்குக்குன்னு கத்துறாங்க. ஜிமினும் அதே மாதிரி தான் பண்ணுறான். அவனுக்கும் ஹாப்பி. ஜிமின் இப்போ வந்து ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இவங்களெல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தாங்கியும் ஜங்குக்கையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இங்கே. ஆனால் அவனுக்கு ஒரு கவலை இருக்குது, அவங்க என்னை விட்டு போயிடுவாங்கன்னு. இப்போ அவன் வந்து சிங் பண்ண முடிச்சுட்டு டான்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் தான் பண்ணியிருக்காங்க 3 பேரும். இப்போ தாங்கோட ஆஃபீஸ் மேட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க, என்ன கல்யாணம் ஆக போதா? ஆமாம். அதே மாதிரி எனக்காக ஒரு கிஃப்ட்டும் வச்சுருக்கேன். என்ன கிஃப்ட்டு? என் ப்ராப்பர்ட்டி அவன் கையில் கொடுக்குறது தான். இப்போ வந்து நாங்கள் இருக்க மெம்பர்ஸும் ப்ளஸ் அதே மாதிரி ஜிம்முன்னு ஷாக்காக இருக்கான். என் பேரில் கொடுக்க போகிறானா? ஷோ அதெல்லாம் பண்ணாத, வேறு என்ன நீ கிஃப்டாக கொடு. இல்லை நீ ஏதாவது ஸ்பெஷலாக கேட்டல, அதான். நீ அதுக்கு என்ன வீடு இல்லைன்னா சின்ன கார் என்ன கொடுக்கலாம்ல, அதை விட்டு இதுக்கு ப்ராப்பர்ட்டியை கொடுக்குற. இந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி உனக்கு மணி வாங்கி நீ அந்த இடத்துல என்ன வீடு கட்டலாம்ல, அப்போ அது நிரந்தரமாக கூட இருக்கலாம்ல, அதுக்குன்னு ப்ராப்பர்ட்டியாவா? இப்போ வந்து அவன் ஜிம்மனோட மைண்டில் லைக் அவனோட மனசில் என்ன செய்யணும், ஆனால் தான் மட்டும் பண்ணாத, பண்ணிட்டேன்னா எனக்கு பயமாக இருக்குது, நீ என்ன விட்டு போயிடுவேனே, ப்ளீஸ் தான் பண்ணாத அப்படின்னு இங்கே ஜங்குக்கும் அதுதான் சொல்கிறான் எல்லாருக்கிட்டேயும். இவன் எப்படி இருந்தாலும் எங்கள் ஃபியான்ஸே லைக் என்னோடய ஒய்ஃபாக தான் ஆக போகிறான். அப்போ எங்கள் ப்ராப்பர்ட்டி கொடுக்க எந்த பிரச்சனையும் இல்லையே, அதனால் ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறீங்க ஆயிடுச்சு. ஜிமின் கங்க்ராட்ஸ், உங்களுக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே வந்து அவனை கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ கேக்கும் வெட்டிட்டாங்க, அங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ தாங்க வந்து தாங்கோட கேபினுக்கு தான் போகிறாங்க 3 பேரும். அங்கே போயிட்டு ஜிமின் தான் டைட்டான ஒரு ஹக்கு கொடுக்குறான் 2 பேருக்கும். அப்படியே ஷோல்டர்கிட்ட டைட் ஹக் கொடுத்துட்டு ஷோல்டர்லேயே வந்து சைலண்ட்டாக அழுகுறான். இங்கே தாங்க தான், என்ன புதுசாக இவ்வளோ டைட்டான ஹக்கு, அதானே இந்த மாதிரி கொடுக்க மாட்டியா நீ? அது ஒன்றும் இல்லை, எனக்காக நல்லா பண்ணுறீங்க, எனக்காக நல்லா கேர் பண்ணிக்கிறீங்க, நல்லா பார்த்துக்கிறீங்க, எனக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியே தரேன்றீங்க, அதான். ஆமாம், எதுக்கு க்ரைங் டோனில் சொல்கிறேன்? அதெல்லாம் இல்லை, ட்ரிங்க் பண்ணிட்டேன்ல, அதான் தொண்டை கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சரி தாயா ஜங்கு, சொல்லு என்ன விஷயம்? என்னை விட்டு போக மாட்டிங்களே இன்றைக்குமே, எனக்கு ஒரு சின்ன பயம் வருது, நீங்கள் என்னை விட்டு போவீங்கன்னு. டேய் என்னடா புதுசாக இப்படிலாம் சொல்கிறான் இவன், அதான் எனக்கும் புரியல ஜாங்கு. டேய் உன்னை விட்டு போக மாட்டேன்டா எப்பவுமே, நீ என் கூட தான் இருப்ப, என்ன நடந்தாலும் சரி. சரி. அண்ட் ஒன் மோர் திங், நாளைக்கே உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறோம் சரியா? நாளைக்கேவா? ஆமாம் நாளைக்கே தான். சரி ஓகேவா? நானும் ஜங்கு கேட்குறோம் ஓகேவா? அங்கிள் தானே, பார்த்துக்கலாம். சரி இப்போ
அங்கேருந்து ஜிமனும் ஒரு நாங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் ஃபோர்ஹெட்டும் கிஸ் பண்ணிவிட்டு இங்கே ஜங்குக்கும் ஜிமனை லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிடுறாங்க. ஜிமன் தான் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ காரில் உட்காரி ரொம்ப அழுவாங்க. ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரில. என் பேர் ப்ராப்பர்ட்டியாக எழுதி வச்சுட்டாங்க. அன்றைக்கி வேறு எங்கள் அப்பா கிட்ட வேறு என் மேரேஜ் பண்ணுறதுக்காக கேட்குறான். ஐயோ என்ன நடக்கணும்னு தெரியல அப்படின்னு ரொம்ப அழுகிறான் காரில். ஏற்கனவே அவனுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. இதை வேறு இந்த மாதிரி அழுத்து அவனுக்கு கொஞ்சம் தலைவலி வருது. அப்போ மாத்திரை போட்டுக்கிறான். இப்படியே வீட்லேயும் போயிடறான். இப்போ அடுத்த நாள் தாங்க அண்ட் ஜாக்குக்கு மாற்றி ஜிம்முக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. என்ன இவன் நாங்கள் தான் இன்றைக்கி அவன் எங்கள் அப்பா கிட்டே பேசுன்னு சொன்னோம். ஒரு கால் கூட எடுக்க மாட்டேங்கிறான். அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கான் இவன். தெரியலையே ஜாக்கு இன்னைக்குலாம் நடந்துக்க மாட்டானே. சரி விடு, நம்ம நேரில் போய் பேசிக்கிறதுக்காக கால் பண்ணியிருப்பான். வா கிளம்பலாம். இப்போ வீடு சேஞ்ச் ஆகிருப்பாங்க. ஜங்குக்கும் தாங்கும் கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. அதனால் இப்போ கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி ஜிமனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜிமன் அங்கிள் விளாட்லாமா? வாங்க உள்ளே வாங்க. என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் அங்கிள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கோம். நல்லா இருக்கேன். உட்காருங்க. ஜிமன் சொல்லியிருப்பான் நாங்கள் இன்றைக்கி வரோன்னு. அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லப்பா. சொல்லலையா? சொல்லலை. இப்போ ஜிமன் பக்கத்தில் அப்படியே அவன் ஹெட் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கை கட்டிக்கிட்டு. இங்கே ஜாங்குக்கும் தாங்க தான் சொல்கிறாங்க, ஜிமன் நாங்கள் லவ் பண்ணுறோம், அவனும் என்னை லவ் பண்ணுறாங்க, அதான் மேரேஜ் விஷயமா கேட்கறதுக்காக. என்னப்பா சொல்கிறீங்க? அவங்க ஒன்றும் லவ் பண்ணலையே உங்களை. அங்கிள் இல்லை அங்கிள், அவன் என்னை லவ் பண்ணுறான் இல்லையா ஜிமன் அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் ஜிம்மன் எதுவுமே ஹெட்அப் கூட பண்ணாமல் அப்படியே நிற்கிறான். ஒரு ஹெட் எதுவுமே இல்லை. அப்படியே கண்ணை மூடிட்டு கடவுளே அவங்க கேட்குறானே என்ன பண்ணாதுன்னு அப்படியே கண்ணை மூட்டு அப்படியே நிற்கிறான். அங்கேயே ஹெட் டவுன் பண்ணிவிட்டு கை கட்டிக்கிட்டு. இங்கே ஜங்குக்கு தான் இல்லைங்க அவன் எங்களை லவ் பண்ணுறான், நாங்களும் அவங்க லவ் பண்ணுறோம், அதான் மேரேஜ் விஷயமா கேட்கறதுக்காக. நான் தான் அவனை லவ் பண்ண சொன்னேன் உங்களை. இல்லை புரியல அங்கிள். தாயகம் அவங்களோட ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லி தான் நான் அவனை லவ் பண்ணவே வச்சேன் அவங்கள. ஏன் இல்லையே, அவன் என்னை லவ் பண்ணுறானே ரியலாகவே. இல்லை, அவன் அவன்கிட்ட ஃபேக்காக தான் நடிச்சுருந்தான். நான் அவங்க ப்ராப்பர்ட்டி கேட்கறதுக்காக அவனை லவ் பண்ண வச்சேன், வேறு எதுக்காகவும் இல்லை. ரியலாகவே அவங்க அவனை லவ் பண்ணுறானா எனக்கு தெரியல. பட் ஆனால் இவ்வளோ நாளாக அவன் ஃபேக்காக தான் நடிச்சுருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குதுங்க, எதுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப அவங்க கன்ஃபியூஸ்டாக அண்ட் ரொம்ப கோவம் வருது. ஜிமன் எதுவுமே அந்த இடத்துல சொல்லவே இல்லை. அதனாலேயே அவங்களுக்கு இன்னும் கோவம் வருது. ஜிமன் என்னது இதெல்லாம், நீ எங்களை லவ் பண்ணதானே சொல்கிற அப்படின்னு. ஆனால் எந்த பத்துனும் சொல்ல, தாங்க அவ்வளோ கேட்குறான், எதுவுமே சொல்லலை. இங்கே ஜாங்குக்கு தான், அதுக்கு நீங்கள் என்கிட்ட டேரெக்டாகவே கேட்கலாமே அங்கிள். டேரெக்டாக கேட்கலாம், அதெல்லாம் அந்த மரியாதையாக இருக்காதுல்ல. நாங்கள் எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. உங்கள்கிட்ட உங்கள் மாதிரி பொறுக்கி பசங்கக்கிட்டலாம் நாங்கள் எதுக்கு டேரெக்டாக கேட்கணும்? அதான் அங்கிள், அப்படின்னா இத்தனை வருஷமாக நீங்கள் வளர்த்துருக்கீங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் எங்கக்கிட்ட நல்லா தானே பழகுறீங்க. அப்போ எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டுக்கப்புறமும் எங்கள் பேரில் தானே மாற்றினீங்க. அப்போ ஒன்றும் உங்கள் பேரில் மாற்றாமல் இருந்தீங்களே ஏன்? அப்போ என் பிஸ்னஸ் நல்லா தான் போயிருந்துச்சு, இப்போ என் பிஸ்னஸ் லாஸில் போயிருக்கு. அதனால் அவங்க ப்ராப்பர்ட்டி விட்டு தான் எனக்கு அந்த மணி வேணும். அதுவும் சின்ன பசங்க அந்த டைமில் எனக்கு சப்போர்ட் பண்ணேன், உங்கள் பேரில் எழுதி வச்சேன். அதான் இப்போ தான் நீங்கள் 2 பேரும் நல்லா தானே வேலை செய்கிறீங்க, அதுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி எதுக்கு? அதான் ஜிமன் பேரில் மாற்ற வச்சேன். இன்னும் கொஞ்ச நாளில் என் பேர்லேயே மாறிடும். ஏன்னா அவன் பேரில் தானே இருக்குது, அப்போ என் பேரில் மாற மாதிரி தானே. அதான் என் பேரில் மாறிடும். இப்போ இங்கேருந்து கிளம்புங்க. ஜிமன் நீயாச்சும் சொல்லு.
நீ என்னை லவ் பண்ண தானே செய்கிற, நாங்கள் உன்னை லவ் பண்ண தானே செய்கிறோம். நீ அதுக்கு என்கிட்ட டேரெக்டாகவே கேட்கலாமே. எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் லாஸில் போய் எனக்கு நீ அதை டேரெக்டாகவே கேட்கலாமே, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு ஜங்குக்கு மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுருக்காங்க. ஆனால் எதுவுமே சொல்ல. அவன் ஐஸ் வந்து டிஎஸ் தான் வருது. அப்படியே இங்கே அவங்க அப்பா தான், இன்னும் எதுக்கு வெட்டி பேச்சு பேசினிருக்கீங்க அவங்ககிட்ட, ஜிவன் உள்ளே போ, செக்யூரிட்டி என்னை வெளில தள்ளுங்க அப்படின்னு ஒரு சொடக் போட்டு செக்யூரிட்டி கூப்பிட்றாங்க. அங்கேருந்து செக்யூரிட்டி வந்து 2 செக்யூரிட்டி வந்து ஜங்குக்கையும் தாங்கையும் வந்து வெளில தள்ளிடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் கஷ்டமாக போகுது. பால்கனிலேருந்து ஜிமன் தான் அவங்க 2 பேரும் பார்த்துருக்காங்க. அவனுக்கு செம்ம கோவம் வருது. லைக் தானுக்கும் ஜங்குக்கும் ரொம்ப கோவம் வருது. ஆனால் ஜிமன் தான் ரொம்ப அழுகுறாங்க. அவன் கண்ணாடி முன்னாடி நின்று ஏன் இப்படி பண்ண அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு, எல்லாம் ஒன்றால் தான் உங்கள் அப்பா பேச்சு கேட்டேன், இப்படி பண்ணுறிய உனக்கு, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், அவங்க ஃபேஸில் நான் எப்படி முழிப்பேன், ஷோ தாயம் ஜங்கு சாரிடா இப்போ கடவுளே என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னு ரொம்ப அழுறான். அவன் ஃபேஸ்லேயே அவனே ஸ்லாப் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமன் இப்போ வந்து நீல்ஸ் டவுன் பண்ணி செம்மையாக வந்துருக்கான். இங்கே ஜங்குக்கு அவன் வீட்டில் போய் எல்லா பொருளும் உடைக்கிறான். அவங்க அப்படியே அந்த சோஃபாவில் அப்படியே அவன் ஹெட் டவுன் பண்ணி செம்மையாக வந்துருக்கான். தலையில் கை வச்சுக்கிட்டு நான் அவனை போய் நம்பினேனே அவன் போய் நம்பினேனேன்னு சொல்லி 2 பேரும் வந்து பொருளை போட்டு செம்மையாக உடைச்சிருக்கான். அதுவும் ஜங்கு ரொம்ப டிவி போட்டு உடைக்கிறது, கிளாஸை போட்டு உடைக்கிறது, கண்ணாடியை செம்மையாக கை வச்சு நொறுக்கிறது, அந்த எல்லாமே உடைக்கிறான். கிளாஸஸ் தான் உடைக்கிறதுன்னு எல்லாமே உடைக்கிறான். அவனுக்கு கோவம் வந்து இங்கே தான் ரொம்ப அழுறான். இப்படியே நாட்களும் போது 3 பேரும் வந்து யார்கிட்டையும் பேசல. ஏன் ஜங்கு தாங்கிட்ட பேசத்தோம், ஜங்குக்கிட்ட பேசத்தோம், அண்ட் ஜிமன் அவங்க 2 பேரும் ஃபேஸை பார்த்தே ஒரு வருஷம் ஆயிருக்கும். இப்போ அண்ட் ஜங்கு ஒரு வீட்டில் தான் இருக்காங்க, தனி வீடு. அங்கேருந்து ஒரு சியோவில் அவங்க வீடு இருக்கும். அப்படியே கொஞ்சம் இன்னும் ரொம்ப தூரத்தை தாண்டி வந்து இப்போ அவங்க வீடு இருக்குது. இப்போ ஜங்கு பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டான். அவனுக்குன்னு ஒரு கிளப்பும் இருக்குது. இப்போ பெரிய ஒரு ஆஃபீஸே வச்சு அதில் சிஓவாக இருக்கான். 2-3 பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணியிருப்பான். நல்லா இருக்கான். நல்லா ஒரு பொசிஷனில் 2 பேர் இருக்காங்க. ஜங்குக்கு என்னென்னா அவன் கை ஃபுல்லாக டேட்டுவாக போட்டுக்கிட்டு ஒரு பெரிய பாடி பில்டராக இருக்கான். அப்படியே அப்படி தான் ஒரு பாடி பில்டராக இருக்கான். அப்படியே ஒரு பெரிய சிஓவாக இவன் என்னென்னா பெரிய செலிபிரிட்டியாக இருக்கான். இப்படியே அந்த ஒரு வருஷமும் போகுது. ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஐம் ஸோ ரியலி சாரிடா. ஒரு வேளை என் வாய்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாகவும் ஒரு வேளை ஒரு மாதிரி இருந்தால் ஐம் ஸோ ரியலி சாரிடா. எனக்கு என்னாச்சுன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அதனால் பின்னாடி பேக்ரவுண்ட் சத்தம் கேட்க போகுது. அதனால் சரி பொறுமையாக ஒரு கார்னரில் வச்சு பேசியிருக்கேன். அதனால் தாண்டா வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஒரு வேளை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணல, சரியா உங்களுக்கு புரியலைன்னா ஐம் ஸோ ரியலி சாரிடா. அது என்னென்னா டைமே இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. வேறு எதுவும் இல்லைடா, ஓகேங்களா. அண்டு என் பேக்ரவுண்ட் சத்தமும் கேட்டுட்டு இருந்தால் ஐம் ஸோ ரியலி சாரிடா. ஓகேவா, ரொம்ப சாரி சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். என் நிலமை கொஞ்சம் மோசமாக இருக்குது இந்த இடத்துல, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்டா, ஓகேங்களா. பாய்டா, சலக்ரேஸ்.